Hi dear students and parents, welcome back to our YouTube channel. Tamil Nadu selection government quota ஆகட்டும் and management quota ஆகும் private medical colleges ஆகட்டும் admission பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட மார்க்குக்கு எந்த காலேஜ் எல்லாம் சீட்டு கிடைக்கும் ஃபர்தரா நம்ம என்ன பண்ணலாம்ங்கறதை யோசிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைம் private medical collegesல இருக்கக்கூடிய government quota and management quotaக்கான rank range என்ன, government quota and management quotaக்கான seats எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் இந்த காலேஜெல்லாம் சீட்டு கிடைச்சா ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம எந்த காலேஜை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். இது கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜோட இயர் ஆஃப் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2012 எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஆக்சுவலி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்து வர 2 கேட்டகரியாக பெரியும். ஒன்று மைனாரிட்டி, இன்னொன்று நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இது வந்து ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி மைனாரிட்டி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி அண்ட் மலையாளம் மைனாரிட்டி. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 150 சீட்டு இந்த காலேஜில் கொடுத்துருக்காங்க. அந்த 150 சீட்டுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 59 சீட் பிரிஞ்சிருக்கு. டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 4.5 லட்சம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி கண்டிப்பாக அதர் ஃபீஸஸ்லாம் உண்டு. ஹாஸ்டல் ஃபீஸு, புக் ஃபீஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 7லேருந்து 8 லட்சம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் எதுவும் சீட் கொடுக்கல, ஏன்னா அவங்க மைனாரிட்டி சீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மைனாரிட்டி சீட் பார்த்திங்கன்னா 52 சீட் கொடுத்துருக்காங்க. இதோட டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் 15 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி அதர் ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு இந்த காலேஜில். என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 23 சீட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா பர் இயருக்கு 27 லட்சம் கலெக்ட் பண்ணுறாங்க. அதாண்டி அதர் ஃபீஸும் கண்டிப்பாக வாங்குறாங்க இந்த காலேஜில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காலேஜோட கம்யூனிட்டி வைஸ் நம்ம கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ போயிருக்கு, ஆல் இண்டியா ரேங்க் ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ போயிருக்கு, அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் எது வரை போயிருக்கு, அண்ட் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ போன வருஷம் பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 66,332 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 3,917 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு ஓசி கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் பிசி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 73,338 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 4,396 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா பிசிக்கு 38 சீட் கொடுத்துருக்காங்க. தென் பிசிஎம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் 260 முடிஞ்சிருக்கு. ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 78,938 முடிஞ்சிருக்கு. இதோட ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 4,815 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்பிசி கோட்டாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 88,773 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 54,076 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 14 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்சி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 1,94,457 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 12,554 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக 10 சீட் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு. அண்ட் எஸ்சிஏக்கு பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் 175 லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 2,82,301 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 16,550 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 62 முடிஞ்சிருக்கு கம்யூனிட்டி ரேங்க். அண்ட் ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 2,98,817 முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பார்த்திங்கன்னா 17,200 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு சீட் இந்த கம்யூனிட்டிக்கு பிரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 52 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 52 சீட்டுமே தெலுங்கு மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் சீட்டை ஃபில் பண்ணலாம். ஸோ ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் 4,75,553 முடிஞ்சிருக்கு. அதோட ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 7,881 முடிஞ்சிருக்கு. டோட்டலாக போன வருஷம் தெலுங்கு மைனாரிட்டிக்கு இந்த இன்ஸ்டிடியூஷனில் பார்த்திங்கன்னா 52 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரை எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கணும்னு இருக்கக்கூடிய ஆஸ்பரன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.